தமிழகத்தின் முதலமைச்சராக நடிகர் விஜய் பதவியேற்றுள்ளார். கடந்த சில நாட்களாக நொடிக்கு நொடி நீடித்த அரசியல் பரபரப்புகளுக்கு பிறகு 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை தகர்த்து புனித ஜார்ஜ் கோட்டையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. 2024 கட்சி தொடங்கி வெறும் 2 ஆண்டுகளிலேயே ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்து விஜய் சாதனை படைத்திருந்தாலும் இந்த வெற்றி அவருக்கு மலர்பாதையாக அமையவில்லை. பட தணிக்கை சிக்கல்கள், சிபிஐ விசாரணை, தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சனங்கள் என பல நெருக்கடிகளை தாண்டிதான் முதல்வர் நாற்காலியை அவர் எட்டியுள்ளார். 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த விஜய்க்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவு ஒரு வழியாக கிடைத்திருப்பது அவரது முதல் கட்ட வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பதவி பிரமாணம் ஏற்ற இந்த தருணத்தில் முதல்வர் விஜய்க்கு முன்னால் இமாலய சவால்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அதில் முதலாவது மற்றும் மிக முக்கியமானது தமிழகத்தின் நிதி நெருக்கடி. தற்போது மாநில அரசின் கடன் சுமை சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அதிரவைக்கும் அளவில் உள்ளது. முந்தைய ஆட்சி காலங்களில் வாங்கப்பட்ட இந்த கடன் சுமையை தற்போது விஜய் அரசுதான் சுமக்க வேண்டும். தமிழகத்தின் ஆண்டு வருமானம் சுமார் 3.5 லட்சம் கோடியாக இருக்கும் நிலையில் ஊழியர் ஊதியம் மற்றும் வட்டி என செலவினங்களோ 5 லட்சம் கோடியை தாண்டுகிறது. பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க் எல்லாமே புதுசு புதுசு புதுசு. ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய நெருக்கடியில் தமிழகம் சிக்கியுள்ள நிலையில் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் இந்த நிதி சுமையை எப்படி கையாள போகின்றன என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை, திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம், ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் என விஜய் அறிவித்துள்ள மெகா திட்டங்களை செயல்படுத்த மட்டும் ஆண்டுக்கு சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக தேவைப்படும். இதற்கான நிதி ஆதாரத்தை அவர் எங்கிருந்து திரட்டப் போகிறார் என்பதுதான் அவர் முன்னால் இருக்கும் முதல் சவால். அது மட்டுமின்றி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமரப்போகும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருபெரும் அரசியல் ஜாம்பவான்களின் விமர்சன கணைகளை அவர் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்பதும், மத்திய பாஜக அரசுடன் இணக்கமான உறவை பேணி மாநிலத்திற்கான நிதி பங்கீட்டை எப்படி கேட்டு பெறப்போகிறார் என்பதும் அடுத்தடுத்த சவால்களாக உருவெடுத்துள்ளன. இறுதியாக வெற்றி பெற்றுள்ள 108 எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் அரசியலுக்கு முற்றிலும் புதியவர்கள். விஜய் என்ற ஒற்றை முகத்திற்காக மக்கள் வாக்களித்திருக்கும் சூழலில் அனுபவமில்லாத புதிய அமைச்சர்களை கொண்டு நிர்வாகத்தை எவ்வித புகாரமின்றி நடத்துவது விஜய்க்கு ஒரு அக்னி பரீட்சையாகவே இருக்கும். உடனடி தீர்வாக சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருப்பதும், மக்கள் அரசு சேவைகளை எளிதாக பெறும் வகையில் நிர்வாகத்தை சீரமைப்பதும் விஜயின் நன்மதிப்பை உயர்த்த உதவும். திரையில் சவால்களை சமாளிக்கும் நாயகனாக வலம் வந்த விஜய் நிஜ வாழ்க்கையில் இந்த அரசியல் சவால்களை சாதனைகளாக மாற்றுவரா என்பதை ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க் எல்லாமே புதுசு புதுசு புதுசு.